தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வயாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண்ட சித்தம் ஞானதம் சாஸ்திரப்பணி ஸ்ரீ சந்திரசேகரம் பிரமாமதானம் கலிதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபிரியோட பக்தருக்கு ஏற்பட்ட கொடுக்கும் அனுமதி ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அடுத்ததோட தலைப்பு, உங்கள் தாத்தா ஜோசியரான கதை தெரியுமோ, உங்கள் தாத்தா ஜோசியரான கதை தெரியுமோ. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். இது பெரிய சம்பவம், கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ரீ சங்கரராமன் அப்படிங்கிறவர் கம்பரசம்பேட்டை அப்படிங்கிறது இவருடைய ஊர். இவரோட தந்தையார் PM நடராஜ சர்மா அப்படிங்கிறவர். இவர் காலத்தில் சான்ஸ்கிரிட் டீச்சர். இவர் காலத்தில் இவர் ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சராக இருந்திருக்கார். எங்கன்னா பிஷப் ஹெபார் காலேஜ் திருச்சி, அதில் வேலை பண்ணியிருந்தவர். இவ குடும்பம் காஞ்சிபுரத்தோட ரொம்ப அட்டாச்சு, பாரம்பரியமான குடும்பம். இந்த ஒரு தடவை மகாபரிவா நத்தம் அப்படிங்கிற இடத்துல கேம்ப்பு. இது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் காவேரி வடக்கில் இருக்குது. நடராஜ சர்மா மகாபரிவாங்கிற அவர் பண்ணுற சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பார்த்துட்டு அனுகிரகம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கார். ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி போனார், போய் சேர்ந்தார். அவர் போய் தன்னை யார் அப்படி இப்படின்னு ஒன்றும் சொல்லிக்கலை. அதாவது அவள் அப்பாவுக்கு ஏற்பட்டதை சங்கரராமன் சொல்கிறார், அதை நம்ம பார்க்கணும். அந்த நடராஜ சர்மா தான் யாருன்னு சொல்லிக்கலை. அவர் அங்கே போயிருக்கார். அந்த கேம்பில் ஒரு இடத்துல போனார். அவர் யாரும் கண்டு காணாமல் இருக்காளேன்ட்டு அவர் அங்கேயோ சாப்பிடலையோ படுத்துட்டார். இந்த மாதிரி ஒரு நாள் போச்சு. அவரே வாலண்டியராக நம்மளை கூப்பிட்டு பெரியவா பேசுவான்னு நினச்சார், நடக்கலை. 2 நாள் ஆகிடுது. 3ஆவது நாள் விநாயகர் சதுர்த்தி பூஜை முடிஞ்சுது. பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பிடலான்னு ஊருக்கு கிளம்பிடலாம். 2 நாள் இப்போ வேஸ்ட்டாக போய் பெரியவாளை பார்த்துட்டார், வேறு ஒன்றும் கிடையாது. அது போருமே கிளம்பலான்னு போது பிள்ளையார் மகாபிரிவா பிள்ளையாரும் வருது. பெரியவா தானே பிள்ளையார். பெரியவா என்ன சொன்னார், விநாயகர்கிட்டேருந்து ஒரு கொழுக்கட்டை எடுத்து அவர் கையில் கொடுத்தார். இதை போய் அந்த பக்கம் உட்காந்துட்டு தனியாக சாப்பிட்டுட்டு கையெல்லாம் சுற்றி பண்ணிட்டுங்க வா அப்படின்னாராம். வந்தாராம். வந்த பிறகு தன்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாராம். அவர் அந்த நடராஜர்கள் புதுக்கோட்டை ஸ்ரீனிவாச ஜோசியரோட பேரன் அப்படின்னு தன்னுடைய தாத்தாவை பற்றி சொல்லிட்டாராம். உடனே பெரியவா சொன்னாலாம், உங்கள் தாத்தா ஜோசியரான கதை உனக்கு தெரியுமோ அப்படின்னாராம். எங்கள் அப்பா சொல்லியிருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னாராம். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, பெரியவா இப்போ எல்லாத்தையும் சொல்லிவிடுவா. பெரியவா பேச ஆரம்பித்தார். அந்த காலத்தில் திருச்சியில் ஆற்காடு நவாப் ராஜா ஆட்சி தான் இருந்தது. நவாப் அரசவையில் நிறைய ஜோசியர் வச்சுருந்தார். அந்த ஊர்லேயே நிறைய ஜோசியர் இருந்தார். ராஜா ஜோசியர்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சார். அதனால் என்ன பண்ணார், ஒரு எக்ஸாம் பண்ணார். அவர் எல்லா ஜோசியரையும் வர சொல்லு அப்படின்னு சொன்னார். எல்லாம் அசம்பிள் ஆனவுடனே என்ன சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓலையை கொடு, அந்த ஓலையை எழுதுறதுக்கான அந்த குச்சியை கொடு. அவள் இப்போது இன்றைக்கி ராத்திரி நான் வேட்டையாட போக போகிறேன். அது ஒரு பெரிய அரண்மனை, அதுலேருந்து ஒரு வெளியில் போவார், வேட்டையாட போவார். நான் எந்த கேட்டு வழியாக வெளியில் போவேன், என்னுடைய ஆக்டிவிட்டிலாம் என்ன, நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவள் இப்பயே எழுதிடணும். ஜோசியருக்கு எப்படி ஒரு பெரிய சோதனை ஜோசியர்களுக்கு. எல்லோரும் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தனித்தனியாக உட்காந்துட்டு அவள் எழுதுகிறா ஜோசியர். ஏன்னா அவள் அந்த நவாபோட ஆர்காட் நவாபோட அந்த ஜாதகத்தை வச்சுட்டு எழுதினாலா இன்னும் தெரியாது. எல்லாம் எழுதியிருக்கா, எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் சீல்டு கவரில் போட்டு அதை ஒட்டி அதை எடுத்து ஒரு பாக்ஸுக்குள்ளே போடணும். அதெல்லாம் போட்டால் முடித்தா அவெல்லாம் கிளம்பி போயிட்டா. இது சாயங்காலம் ஏதோ நடந்த விஷயமானோ தெரியல. எல்லாம் அவள் வீட்டுக்கு போயிட்டா. ஆனால் அந்த நவாப் என்ன பண்ண போகிறான்ட்டு பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும். அவர் என்ன பண்ணார், அவர் தான் நினச்சதை பண்ணி அதை மாதிரி யார் சொல்லியிருக்கான்னு பார்க்கலான்ட்டு என்ன பண்ணார், ராஜா
பிரதானமான இருக்கக்கூடிய கதவுகள் எதுவும் அரண்மனை கதவு வழியாக போகலை. நார்த்து கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவத்தை வந்து உடைக்க சொன்னார்ல, அவரே உடைச்சார். உடைச்சிட்டு அது வழியாக வெளியில் போனார். போயிட்டு மேற்கில் உறையூர் வரைக்கும் போயிருக்கார், நடந்து போயிருக்கார். வடக்கு வழியாக திரும்பி வடக்கு சைடில் திரும்பி காவேரி கரை அது வரைக்கும் போயிட்டு தெற்கு பக்கம் திரும்பி இருக்கார். போய் வந்து உடைச்ச அந்த கேட் இருக்கு இல்லையா, அது வழியாகவே உள்ளே திரும்பினார். அந்த திரும்ப வந்த தெரு என்னன்னு கேட்டால் நார்த்து ஆண்டர் தெரு. நார்த்து ஆண்டர் தெரு, அது வந்து புதுப்பாடி தெருன்னு சொல்லுவாளாம். அது வந்து அப்படின்னு பேர் அப்படிங்கிறா. ராக்ஃபோர்ட்டு வடக்க இந்த சுவர் இருந்தது, எந்த பக்கம் வந்து உடைச்சாரோ அந்த சுவர் இருந்தது. திரும்பி அவர் வந்து கிழக்க பக்கம் போய் ஈஸ்ட் ஆண்டர் தெரு வழியாக பாறைகள்லாம் நிறைய இருக்குமா. அந்த ரோடு மேலே நடந்து போயிட்டே இருந்தார். சின்ன கடை தெரு, அப்புறம் அரசபை சேர்ந்த சின்ன கடை தெரு வரைக்கும் அப்படி போனாராம். அங்கே வேட்டை எதுவும் ஆடலை. இதெல்லாம் முடிஞ்சுது. வந்து அப்படியே திரும்பி வந்துட்டார். வேட்டை ஆடலை. இதை வந்து யார் கரெக்டாக இவ்வளோ பெரிய ரூட்டை, காம்ப்ளிகேட்டட் ரூட்டை யார் எழுதிருப்பான்னா யாருமே எழுதலை. இதை வந்து இப்போ வந்திருக்காரு அவருடைய தாத்தா சங்கராமன் கம்பரசம்பேட்டைன்றது. அவருடைய தந்தையார் யார், பிஎம் நடராஜ சர்மா, அவருடைய தாத்தா. அவர் தான் இப்போ நடராஜ சர்மா தான் இங்கே வந்திருக்கார். அவர்கிட்ட தான் பிரிவாக பேசின்னு இருக்கா. அவருடைய தாத்தா வந்து இதை சரியாக எழுதி கொடுத்துருக்காரு அந்த ஓலையில். இவ்வளோ மூமெண்ட்டாக அவர் அங்கே எழுதியிருக்காருன்னா அது பரமேஸ்வரனோட அனுகிரகம் இல்லாமல் அவர் எழுத முடியாது. இதெல்லாம் எப்படி எழுத முடியும்? என்றைக்கு பிறந்தான், இன்றைக்கி இப்படி ஆகும் அப்படி ஆகும், இதெல்லாம் எழுதலாமே தவிர அவருடைய மூமெண்ட் எல்லாத்தையும் எழுதுறதுனா பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த ராஜா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அடைஞ்சு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய 80 ஏக்கர் நிலம், 2 பெரிய வீடு, அது எல்லாத்தையும் உங்கள் தாத்தாவுக்கு கொடுத்தாரு. உங்கள் தாத்தா என்ன பண்ணார், இந்த நிலத்தையோ இந்த வீட்டை எதுவுமே எடுத்துக்கல, எல்லாத்தையுமே விற்று எல்லாத்தையுமே நல்ல தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது. ஏதோ இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கார், ஜோசியம் சொல்லியிருக்காருன்னு தெரியுமே தவிர டீட்டெயில்டாக தெரியாது. அந்த டீட்டெயில்ஸ் வந்து பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அதை கேட்டுண்டாராம். பெரியவா என்ன எப்படி போய் அங்கே பார்த்தான்னா, பெரியவா வந்து அன்றைக்கும் பரமேஸ்வரன் தான், இன்றைக்கும் பரமேஸ்வரன், நாளைக்கும் அவர் தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.